எந்தெந்த காரியெல்லாம் நம்முடைய பார்வையில முக்கியமா தெரிகிறதோ அந்த காரியெல்லாம் அவருக்கு முக்கியமா இருக்கிறதுனா என் சுய புத்தியை சாராமல் ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை இன்வால்வ் பண்ண வச்சோம்னா கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் சொன்னார், என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டரை, தேற்றவாளனை சரியாக வழி நடத்தக்கூடிய ஒரு கையில கொடுத்துருக்கிறாருன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் முழு இதயத்தோடு, எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் நம்பிக்கை இருக்கிறோம். ஒரு காரியத்தை விசுவாசிப்பதற்கு அதை குறித்த எல்லா இன்ஃபர்மேஷனுக்கு அவசியமே கிடையாது. கர்த்தரோட வார்த்தை வருதுன்னா அது மட்டும்தான் எனக்கு அச்சாரம். எக்காரந்து கூட கர்த்தரை கொஸ்டின் பண்ணிடுறாங்க. கர்த்தர் மேல அவநம்பிக்கை வச்சுறாங்க. கர்த்தர் மேல முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் திருப்புவோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து. எல்லாரும் சொல்லுவோம், நான் என் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். எப்படி இருக்கணும்னா முழு இருதயத்தோடு இருக்கணும். இதே நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்னு கிடையாது. முழு இருதயத்தோடு தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவர் உண்டென்றும். ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை முழு இருதயத்தோடு யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் இருக்கு. கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புகிறோம், முழு இருதயத்தோடு அவர் சார்ந்து கொள்கிறோம் என்றால் நாம் தேடுகிற காரியங்களுக்கு பலன் கொடுக்கிறார். இதே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது, முழு இருதயத்தோடு நம்பிக்கை வைக்கிறது. நான் இதெல்லாம் நடந்தா நம்புறேன், அதெல்லாம் நடந்தா நம்புறேன், அப்ப நம்புறேன், இப்ப நம்புறேன் கிடையாது. எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா செட்டில், என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும், எது நடந்தாலும், நடக்காவிட்டாலும் கர்த்தரிடத்தில் முழு நம்பிக்கையாக இருந்து அப்படின்னு இருக்கு. இந்த வசனம் கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு சர்ச்சுக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம்னா ஒரு சுயபுத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து எனக்கு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமான்னு கேட்டோம்னா பெரும்பாலும் நேரத்தை நம்ம நடக்கிறதே கிடையாது. இந்த வார்த்தை நமக்கு தெரியும், இந்த வசனம் நமக்கு வாழ்க்கையின் ஒரு மனதில் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அநேக நேரத்தில் நம் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காத அளவுக்கு பிசாசனுடைய மனதையும் எண்ணத்தையும் வேறு வகையில் திசை திருப்புறதில் ரொம்ப தீவிரமாக செயல்படுகிறார். அது திசை திருப்புற ஒரு காரியம் அந்த வசனமே சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். என் சுய புத்தியின் மேலே என்னுடைய அறிவின் அடிப்படையில் நான் வாழ்கிறேன்னா நான் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். புத்தியை சார்ந்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா புத்தியை கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு. உங்களுக்கும் கர்த்தர் புத்தியை கொடுத்துருக்காரு, எனக்கும் புத்தியை கொடுத்துருக்கிறாரு. புத்தி இருக்கிறதுனால சில காரியங்களை சிந்திக்கணும். சில காரியம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு சுய அறிவு கூட இல்லையாடா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, சிலர்கிட்ட சுய புத்தி கூட இல்லையா, கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறோம். சிந்தனையை கர்த்தர் தான் நம்ம கொடுத்துருக்கிறார். வேதமே சொல்லுகிறது, பிலிப்பியர் 4 சொல்லும் பொழுது, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளே சிந்தித்து கொண்டு. ஆங்கில பைபிளில் திங்க்னு இருக்கு. திங்க்குன்னாவே அதே ஒரு பெரிய ஒரு போதனை தான். கொஞ்சம் சிந்தின்னு அர்த்தம். நிறைய மக்கள் எதுவுமே சிந்திக்கிறது கிடையாது. அதே முதல்ல சிந்தனை அவசியமா, புத்தி அவசியமானு காட்டா அவசியம். வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொண்டிருக்கு. ஆங்கிலத்தில் கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்கை சம்பாதித்து கொண்டிருக்கு. புத்தி அவசியமா? அவசியம். அநேக மக்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரே என் புத்தியை முற்றிலுமா உன் கையில் கொடுத்துறேன், நான் எதுவுமே சிந்திக்க விரும்பலை, முற்றிலுமா நான் என்ன சிந்திக்கணுமோ ஏது சிந்திக்கணுமோ அதை நீங்களே சிந்திங்க, என்னை முற்றிலுமா ஆட்கொண்டு என் மனதை அப்படியே ஆட்கொண்டு. என் மனது இல்லை என்னமே, அது உங்கள் மனசு. நீங்கள் என்ன சிந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை என் மூலமாக சிந்திங்கன்னு சொன்னீங்கன்னா கேட்க நல்லா இருக்கு. ஆனால் அப்படி நடக்காது. இது யார் செய்வான்னா பிசாசு செய்வான். பிசாசு உங்களுடைய விருப்பமே இல்லாமல் உங்கள் மனதை எடுத்துட்டு அவன் என்னெல்லாம் சிந்திக்கணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் உங்கள் மூலமாக சிந்திக்க வைப்பான். ஆனால் கர்த்தர் அப்படி செய்கிறதே கிடையாது. இன்றைக்கி சில மதத்தில் இந்த மெடிடேஷன் சொல்கிறாங்க இல்லையா, கிறிஸ்தவ மெடிடேஷன் வேறு. கிறிஸ்தவ மெடிடேஷனுங்கிறது ஒரு காரியத்தை சிந்தித்து அதை பல கோணத்தில் திரும்ப திரும்ப வாயிலே சொல்கிறது. அதாவது அதை மர்டர் பண்ணுவது, அதை யோசிப்பது, அசை போடுவது, அது கிறிஸ்தவ மெடிடேஷன். மெடிடேஷன்னா வாயில் முணுமுணுன்னு சொல்கிறது. சில மக்கள் ஒரு மெடிடேஷன் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே சிந்திக்காத ஆனால் சிந்தி. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது.
எதையுமே சிந்திக்காம ஒரு ஒளியை மனதில் வச்சு அந்த அப்படியே அந்த ஒளியவே இன்னும் மொழி எவ்வளோ நேரம் நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்ச நேரத்தில் உங்கள் மனது வெளியே போயிடும். கர்த்தர் நமக்கு சிந்தையை கொடுத்துருக்கிறார், புத்தியை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நம்முடைய எண்ணத்தையும் சிந்தையும் அப்படியே ஆட்கொள்வது கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புத்தியை என் மேலே வை, மேலானதை நாடுங்கள் இருக்கு, இவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறார். இது நம்ம கையில் அந்த புத்தியை கொடுத்து சிந்திக்க சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆட்கொள்ளும் இருக்கு. ஒரு காரியத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதை குறித்த பல காரியங்களை அலசி ஆராயலாம். இது என்ன, அது என்ன அப்படின்னா அதை குறித்து நிறைய தகவல்களை, இன்ஃபர்மேஷனை நான் பெறுவது அவசியம். எல்லா இன்ஃபர்மேஷனையும் அலசி ஆராய்ஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் டிசிஷன் எடுக்கக்கூடாது. வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள் வரும் பொழுது அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் டிசிஷன் எடுத்தோம்னா என் சுய புத்தியின் மேல் நான் சார்ந்து கொள்கிறேன்னு அர்த்தம். எனக்கு கிடைச்ச அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில், புரிந்து கொள்ளும் அடிப்படையில் நான் தீர்மானம் எடுக்கிறேன்னு அர்த்தம். அப்படி எடுக்கக்கூடாது. நமக்கு ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறார். வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலையும் வெற்றிகரமாக இருக்கணும், அந்த தீர்மானம் சக்சஸாக இருக்கணும், ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அது ஊழியமாக இருக்கலாம், வீட்டில் சில காரியங்கள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கலாம். அது குறித்து கட்டாயம் சில தகவல் அவசியம். சர்ச்சுக்கு ஒரு பிஎஸ் சிஸ்டமே வாங்குறோன்னு வச்சுங்களேன். அது குறித்து என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் 4 பேர்கிட்ட விசாரிப்போம். அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது. ஒவ்வொருத்தரும் 4-5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இன்றைக்கி வாலிப பசங்கிட்ட சொன்னோம்னா அப்படியே அப்டேட்டில் கொடுப்பான். அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே சொல்லுவான். எல்லா தகவலையும் வாங்கணும். எல்லா தகவலையும் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருந்து என்ன தகவல் வருதுன்னு பார்க்கணும். உங்களுக்குள்ள உள்ள ஒருத்தர் இருக்கிறாரா, அவர்கிட்ட என்ன தகவல் வருதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் டிசிஷன் எடுத்தீங்கன்னா அந்த டிசிஷன் சரியான டிசிஷனாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும், இப்போ சில காரியங்களுக்கு சில பொருளை வாங்க போகிறோம். பொருளை வாங்க போகும்போது நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப சீப்பாக இருந்துச்சுங்கிறோம். சீப்பாக இருந்துச்சு, எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு ரொம்ப விலை மலிவாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டேன் அப்படி சொல்லும் பொழுது நம்ம ஆவியானவரால் நடத்தப்படலை. எது சீப்பாக இருந்துச்சோ அதனால் நடத்தப்படுகிறோம். அந்த சீப்பாக இருந்து நடந்தது கொஞ்ச நாளில் அது சீப்பாகவே போயிடும். அது ரொம்ப நாள் நம்ம கையில் இருக்காது, ஓரமாக போயிடும். சில மக்கள் சில பொருளை வாங்கும்போது இல்லைங்க இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நிறைய என்ன சொல்கிறது சிறப்பம்சங்கள் இருக்குது, அதனால் இதை வாங்கலாங்க. சிறப்பம்சங்கள் இருக்கும். அன்றைக்கெல்லாம் ஒரு சர்ச்சுக்கு போனேன், அவங்க ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா தக்கன்னு அப்படியே லைட் இருக்குது. சென்னையிலேருந்து வாங்கி கொடுத்தாரு, சீப்பாக வாங்கி கொடுத்தாருன்னு. இது சீப்பாக தான் வாங்கி கொடுத்தாரு, ஆனால் இது குவாலிட்டி கிடையாதுன்னு. பார்க்க அழகாக இருக்குது, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, லைட் இருக்குது, ஆனால் குவாலிட்டியான குவாலிட்டி கிடையாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்கும் கிடையாது. என்ன காரியம் செய்தாலும் கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு நம்பிக்கையாக இருந்தோம் என்றால் அந்த காரியம் நமக்கு தோல்வியாக அமையாது. ஒரு பொண்ணு எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னான். மாப்பிள்ளை பார்க்க சொல்லும் பொழுது நிறைய டிமாண்ட் கொடுத்தா. முதல்ல கன்னியாகுமரி பக்கம் வேணாம், கன்னியாகுமரி பக்கம் வேணாம், திருநெல்வேலி பக்கம் வேணாம். ஏன்னா அங்கெல்லாம் இருக்கவங்களாம் கெட்டவங்க. நம்ம ஊர் பக்கம் விருதுநகர், ராஜபாளையம் இங்கே இருக்கவங்களாம் உத்தமைங்க இல்லையா, அதனால் அந்த பக்கம் வேணாம். எடுத்த உடனே அது கர்த்தருடைய சித்தத்தை தேடுறது கிடையாது, ஊரை தேடுறது. நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, பெண் பார்க்கலாம், பெண்ணை குறித்து விசாரிக்கலாம், மாப்பிள்ளை குறித்து விசாரிக்கலாம். எல்லாம் விசாரிச்சதுக்கப்புறம் இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறான்னு கேட்கணும். நீங்கள் கர்த்தருடைய சித்தம் தான் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கர்த்தர்ட்ட உங்களுக்கு விருப்பத்தை சொல்லலாம். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், விருப்பத்தை சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக என் விருப்பம் 1000 இருந்தாலும், என் சுய அறிவு 1000 இருந்தாலும், இது குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறான்னு கேட்கணும். நீங்கள் ரசிக்கப்படும் போது ஒன்று சொல்லி தான் ரசிக்கப்பட்டீங்க. ஆண்டவரே நீர் என் ஆண்டவர்னு சொல்லி ரசிக்கப்பட்டீங்க, என் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னீங்க. பார்க்க பிள்ளை அழகாக இருக்கலாம், உள்ள ராட்சசியமாக இருக்கலாம், எல்லாரும் சொல்கிறேன் ராட்சசியமாக பார்க்க வெளியே அசிங்கமாக இருக்கலாம், உள்ள சாந்த குணமுள்ள பிள்ளையாக இருக்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் வெளியில் இருக்கிற அறிவின் அடிப்படையில், புறத்தோற்றத்தின் அடிப்படையில் எந்த ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார். என் பையன் இருக்கான், அவன் சொன்னால் வெள்ளி விலையெல்லாம் பயங்கரமாக ஏறுதுப்பா, நீங்கள் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கண்ணா. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. வெள்ளி ஏறினா தங்க ஏறினா எனக்கு என்ன, என்னுடைய ஃபோக்கஸை விட்டு நான் போகவே மாட்டேன், எதுலையுமே போக மாட்டேன். அவன் அக்கௌண்ட்டில் குஞ்சு போனால் ஒரு 3500 இருக்கும். 3000 மினிமம் பேலன்ஸு, எக்ஸ்ட்ரா ஒரு 500 இருக்கும்.
அந்த 500 ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிக்காவே, இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாள் 200 சம்பாதிச்சிட்டாம இருக்க வெள்ளியில். சம்பாதிச்சிட்டோன்னு என்கிட்ட சொன்னான், வெள்ளி பயங்கரமாக ஏறும் அப்படி இப்படின்னா. சரி ரொம்ப ஆர்வமாக இருக்கானேன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு 5000 கொடுத்து வேணா நீ என்னமா பண்ணிக்கோ, ஆனால் ஏன்ட்ட இதெல்லாம் எதுவுமே சொல்லாத நீ. இன்றைக்கி நேற்று முந்தானது வெள்ளி விலை பயங்கரமாக, நேற்று பயங்கரமாக டவுன் ஆயிடுச்சு. நேற்று சாயங்காலம் கேட்டேன், என்னடா என்ன இன்வெஸ்ட் பண்ணியா, என்ன ஆச்சான்னு கேட்டேன். நான் எவ்வளவு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, எவ்வளவு அறிவாளி சொல்கிறாங்க, அதன் அடிப்படையில் எந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது. வெள்ளி விலை உயரும், தங்க விலை உயரும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்படி செய்யுங்கன்னு 1000 பேர் 1000 கருத்துக்கள் சொன்னாலும் அது குறித்து ஆவியானவர் என்ன சொல்கிறார் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது தோல்வியாக அமைவதற்கான வாய்ப்பே கிடையாது. எல்லா காரியத்தையும் எல்லாரும் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம், படிக்கலாம். ஏன்னா நீங்கள் கர்த்தர் உங்களை திக்கற்றவர்களாக விடலை. கர்த்தர் சொன்னார், என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டரை, தேற்றவாளனை சரியாக வழி நடத்தக்கூடியவரை கையில் கொடுத்துருக்கிறாருன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் முழு இருதயத்தோடுனா இக்கண்ணா போடக்கூடாது. அம்மா சொல்லுவாங்க, இக்கண்ணாவும் கிடையாது, அக்கண்ணாவும் கிடையாது. முழு இருதயத்தோடு, எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பிக்கை இருக்கிறோம். அப்புறம் சொல்லுது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை, வழிகளில் எல்லாம்னா எல்லா காரியத்திலையும், நம் வாழ்க்கையில் எடுக்கிற சின்ன காரியம் பெரிய காரியம் எல்லா காரியத்திலும் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்னா அப்படின்னு போற கிடையாது. அது இல்லை, நினைத்துக்கொண்டா என் சிந்தைக்குள்ள கொண்டு வரணும், அவரை அந்த காரியத்தில் இன்வால்வ் பண்ண வைக்கணும், அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். வழிகளில் எல்லாம் சரி, எல்லா காரியத்தையும் சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், கோடியில் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான். உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கோழி கூடு கட்டலான் இருக்கீங்க, திடீர்னு நாட்டுக்கோழி வாங்கி வளர்க்கலாமே அப்படின்னு கோழி கூடு கட்டினா கூட ஆண்டவரே கோழி கூடு எந்த இடத்துல கட்டணும்னு கேட்டீங்கன்னா சொல்லி கொடுப்பாரு அவர். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த இடத்துல கட்டலாம் நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் எந்த இடத்துல கட்டலான்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் துல்லியமான காரியத்தை அவர் சொல்லி கொடுப்பாரு. பாஸ்டர், அவருக்கு கோழி கூடுலாம் அவருக்கு கவனமாக இருக்குமா? அவர்கிட்ட போய் கோழி கூடுலாம் கேட்கலாமா? அவர் சர்வத்தை ஆளுகிற ராஜா, அரசாளுகிற கர்த்தர், அவர்கிட்ட போய் இந்த அற்பமான கோழி காரியங்கள்லாம் பேசலாமா கேட்டீங்கன்னா பேசலாம். வழிகளில் எல்லாம்னா எல்லாம், சின்ன காரியமே பெரிய காரியமோ, இதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டா? உங்களுக்கு ஒரு பொருட்டா? அது உங்களுக்கு பொருட்டுனா அது ஒரு பொருட்டு தான். நாம் எந்த காரியத்தை பொருட்டாக நினைக்கிறோமோ அதே காரியத்தை அவர் பொருட்டாக பார்க்குறாரு. இப்போ சில நேரத்தில் பிள்ளைகள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது பிள்ளைகள் ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை கேட்குதுன்னு வச்சுங்களேன், நாங்கெல்லாம் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னோம்னா, நாங்கள் எவ்வளோதான் வேலைக்கு போயிட்டு பிஸியாக இருந்தால் கூட ஒரு கடையில் நேற்று பார்த்தோம் இல்லைன்னா ஒரு 10 கடை ஏறி இறங்குவோம். ஏன்? பிள்ளைக்கு முக்கியம் அது. நமக்கு அந்த பிளாஸ்டிக் பொம்மை முக்கியமே கிடையாது, நமக்கு அது மேட்டரே கிடையாது. ஏன் அவ்வளோ தூரம் ஏறி இறங்கி அதை பிள்ளையை கொண்டு வந்து கொடுக்குறோம்னா, பிள்ளைக்கு முக்கியமாக இருக்கிறதுனா அது நமக்கும் முக்கியம்தான். எந்தெந்த காரியெல்லாம் நம்முடைய பார்வையில் முக்கியமாக தெரிகிறதோ அந்த காரியெல்லாம் அவருக்கு முக்கியமாக இருக்கிறதுனா, என் சுய புத்தியை சாராமல் ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை இன்வால்வ் பண்ண வச்சோம்னா கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியத்தில் இன்வால்வ் ஆவாங்க, சின்ன காரியத்தில் இன்வால்வ் ஆகுங்க. வேத கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது பார்க்குறோம், அண்ட சராசரங்களை படைத்தவர்னு இருக்கு. நம்பிக்கை பார்க்கறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெருசாக பிரதானமான காரியங்களை நமக்காக படைச்சு வச்சிருக்கிறார். இன்னைக்கு விண்வெளியை ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, அவ்வளோத்தையும் அவர் படைச்சார். அவ்வளத்தையும் படைச்சது மட்டுமல்ல, சின்ன பூச்சிகளையும் படைச்சிருக்கிறார். சின்ன சாதாரண அற்பமான காரியத்தை அவர் படைச்சிருக்கிறார். அப்போ அவர் பெரிய காரியத்திலையும் கவனமாக இருக்கிறார், சின்ன காரியத்திலையும் கவனமாக இருக்கிறார். அப்போ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர்ட்ட ஒரு என்கொயரி பண்ணணும். ஆண்டவரே, இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன்னு கேட்டோம்னா நம்ம தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் மக்கள்கிட்ட இதை குறித்து கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்கன்னா, இதெல்லாம் போய் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு எவ்வளவே காரியம் இருக்கும், இது நம்மளே பார்த்துக்கலாமே. கர்த்தர் அண்ட சராசரத்தை அரசாளுகிறார், தேசங்களுக்கு அவருக்கு புத்தி சொல்லணும், பெரிய ஊழியத்துக்கு புத்தி சொல்லணும், திக்கற்ற விதவைகளுக்கு அவர் புத்தி சொல்லணும். நம்ம ஜபத்துக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பாரான்னு கேட்டோம்னா, பைபிள் சொல்லுது நம்முடைய தலையில் இருக்கிற தலைமயிர் முதற்கொண்டு அவர் கன்சர்னாக இருக்கிறான்னு இருக்கு. நம்ம இருக்கிறதுலையே ரொம்ப மட்டமாக சொல்கிறது அதான் இல்லையா?
அது முதற்கொண்டு ஒரு கர்த்தா இருக்கிறாரு. கர்த்தர் வந்து அதாவது இன்னைக்கு சயின்ஸுங்கிறது நம்ம தான் அப்டேட்டாக இருக்கங்க. இன்னைக்கு தான் ஏஐ பற்றி அப்டேட்டாக இருக்காங்க இல்லையா? சொல்கிறாங்க கொஞ்ச நாளில் கம்ப்யூட்டர் ஃபீல்டு வந்து டோட்டலாக ஏஐ எடுத்துருங்கிறாங்க. மேனேஜர் டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே ஏஐ எடுத்துருங்கிறாங்க. ஏஐ வந்து நமக்கு இப்போ தான் தெரியும். அவருக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏஐ தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல அவரை இன்டெலிஜென்ட். அவர் செயற்கை நுண்ணறிவு இல்லைங்க, அவருக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் நுண்ணறிவு உள்ளவர். ஒரு நேரத்தில் எத்தனை பேர் அவரை கூப்பிட்றாங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எத்தனை ஜெபங்கள் போகுது. இவ்வளோதான் கிறிஸ்தவங்களில் உலகத்தில் எத்தனை லட்சம் கோடி மக்கள் ஜெபம் பண்ணுறான். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுக்குறாரா? ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கவனிக்கிறாரா? அப்படின்னா அதுக்கு நுண்ணறிவு தேவையில்லை, சூப்பர் நேச்சுரல் நுண்ணறிவு வேணும். ஒரு மனுஷன் ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை தான் கேட்பான். ஒருவேளை ஏஐன்னா ஒருவேளை 2-3 கேட்கலாம் வருங்காலத்தில். இவர் ஏஏ கிடையாது, அதை காட்டலாம் அதிகம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பலமுறை சொல்லியிருக்கேன், இப்போலாம் நம்ம கால் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் எடுக்கணும், இல்லாட்டா நம்ம நோன் எடுத்துருவோம் தெரியுமா? அது மட்டும் இல்லை, நம்ம அதாவது நம்ம செல்லும் கையுமா இருக்கணும். ரெஸ்ட் ரூம் போயிட்டா கூட பாஸ்டர் 2 தடவை கூப்பிட்டேன்பாங்க. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே செல்லோடே இருக்கணும். கொஞ்சம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு பழக்கமாக இருந்தால் தெரியும். 40 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சவொன்னே யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது. கால் புக் பண்ணணும். கால் புக் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் அங்கே அந்த சுவிட்ச் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அவங்க அந்த ஃபோன் எடுத்து உங்களிருந்து எடுத்துகிட்டு இன்னொரு லைனுக்கு அந்த லைனை சொருவாங்க. சொருகிட்டு திரும்பி உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அது 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சில இடத்துல வெயிட் பண்ணணும். பரலோகத்தில் சுவிட்ச் போர்டு கிடையாது. பரலோகத்தில் வந்து இத்தனை லைன் வருது, அவர் வந்து அப்படி வேர்த்து விறுவிறுத்து எந்த லைனுக்கு கனெக்ஷன் கொடுக்கலான்னு அப்படி வேர்த்து விறுவிறுத்து இல்லை. எத்தனை லைன் வந்தாலும் அத்தனை லைனுக்கும் அவர் வந்து ஆன்சர் பண்ணுவார். ஏன்னா அவர் சர்வஞானி. அதனால் இதை குறித்து அவர்கிட்ட கேட்கலாமா, அதை குறித்து அவரை கேட்கலாமா, இது அல்ப காரியமாச்சே. போகிறீங்க, 1000 கடை இருக்குது இல்லையா? 1000 கடை இருக்கும்போது நமக்கு சில கடை அன்றைக்கி நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அன்றைக்கிலாம் இங்கே சென்னை போனோம். சென்னை போகும்போது வழக்கமாக திருச்சியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவேன். நல்ல ஹோட்டல் நினச்சி போனோம்னா கவுத்திட்டாங்க. என்ன பல நாள் நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா? அப்புறம் தான் கேட்குறேன், ஓனர் மாறிடுச்சுங்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் தெரிஞ்ச ஹோட்டலாக இருந்தால் கூட போகிற வழியில் ஆண்டவரே இந்த ஹோட்டலுக்கு போவான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா வேணாம்ப்பா அந்த ஹோட்டலுக்கு போகும்பாரு. சொல்லுவாரா? சொல்லுவார். ஏன்? உங்களுடைய வயிற்றை கொடுத்து உங்களுக்கு பிரயாணத்தை கொடுத்து அவர் கரிசனையாக இருக்கார். அதாங்க தேவன். நான் சொன்னது புரியுதுங்களா? எல்லா காரியத்தை குறித்தும் அவர் கரிசனையாக இருக்கிறார். வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை சபைப்படுத்துவார். சர்வத்தையும் தன்னோட வல்லமையில் வார்த்தையினால் தாங்குகிறான் இருக்கு, சகலத்தையும் தாங்குகிறான் இருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். எல்லா காரியத்தையும் நினைச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் கத்தட்ட கேளுங்க, ஆண்டவரே இதை இன்வெஸ்ட் பண்ணவா அப்படின்னு கேட்டு பாருங்க. கத்தர் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவார். இதில் இன்வெஸ்ட் பண்ணு, இதில் இன்வெஸ்ட் பண்ணு, அதில் இன்வெஸ்ட் பண்ணு சொன்னீங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட் வந்து சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட்டாக இருக்கும். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது ஒரு பாதையை செவ்வையாக்குவார். செவ்வையாக்குனா நான் அவரை நினைக்கணும். நான் நினைக்கும் பொழுது, நான் அவரை முற்றிலுமாக சார்ந்து வாழும் பொழுது அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை கட்டாயம் என்னோட வாழ்க்கையில் செய்வார். ஒரு காரியத்தை கத்திடத்துல முழு இருதயத்தோடு சார்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது அதை குறித்த எல்லா புரிந்து கொள்ளுதலும் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு காரியத்தை இயற்கையாக ஒரு காரியத்தில் சார்ந்து கொள்கிறோம், ஒரு காரியத்தை நம்பணும்னா அதை குறித்த இன்ஃபர்மேஷன் நமக்கு முற்றிலும் அவசியம் இல்லையா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு காரியத்தில் நம்பிக்கை வைக்கணும்னா அதை குறித்த டோட்டல் இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க அவசியம். ஆனால் கத்திரிடத்துலேருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறோம், கத்தோட வார்த்தையிலேருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறோம்னா அதை குறித்த பூர்ணமான புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமே தேவையில்லை. ஏன்னா விசுவாசம் எதை சார்ந்திருக்கிறது என்றால் ட்ரஸ்ட்டை சார்ந்திருக்கிறது, நம்பிக்கையை சார்ந்திருக்கிறது. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கத்திரிடத்தில் நம்பிக்கையாக இருந்திருக்கு. தமிழில் நம்பிக்கையாக போட்டிருக்கும், ஆங்கிலத்தில் ட்ரஸ்ட் பண்ணுன்னு இருக்கு. விசுவாசத்துடைய முக்கியமான ஒரு பங்கு என்ன? கம்ப்ளீட் ட்ரஸ்ட். கம்ப்ளீட்டாக அவர் நம்பி இருப்பது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம்னா பார்க்கல கேட்கல, அப்படி இருந்தாலும் அதன் மேலே
நான் நம்பிக்கை வைக்கிறேன். அதை குறித்து எந்த விதமான இன்ஃபர்மேஷன்லாம் சரி அதை நம்புகிறேன். பிசாசு என்ன சொல்லுவான்னா, இதை குறித்து உனக்கு அறிவு வேணாமா, இதை குறித்து அறிவு வேணாமா, அதை குறித்து அறிவு வேணாமா, என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாமா, கர்த்தர் வசனம் கொடுத்தாரு, நீ வசனத்தை நீ நம்புற, என்ன நடக்குது ஏது நடக்குது அதுக்கு இதை குறித்து ஏதாச்சும் உனக்கு தெரிய வேணாமான்னு சொன்னோம்னா, அதை குறித்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு பகுத்தறிவுக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்களா, பகுத்தறிவுக்குள்ளே எப்போ போகிறோமோ அப்போ விசுவாசம் முடிஞ்சிடும். என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை நம்புகிறேன், என்னை வெளியே கொண்டு வருவது அவருடைய வேலை. இது எப்படி கொண்டு வருவார், எந்த விதத்தில் கொண்டு வருவார், அது நன் ஆஃப் மை பிஸ்னஸ், என்னுடைய வேலையே கிடையாது. சரீரத்தில் சுகம் வேணும், சரீரத்தில் ஆரோக்கியம் வேணும்னா நான் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தேன்னா என்னை வெளியே கொண்டு வருவது அவருடைய பொறுப்பு. பொருளாதாரத்தில் மாற்றம் வரணும்னா முழு இதயத்தோடு கர்த்தரை நம்பினோம்னா பொருளாதாரத்தில் பணம் எப்படி வருதோ, எந்த விதத்தில் வருதோ, ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் பணத்தை கொண்டு வருவார். எப்படி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சது, எப்படி இந்த டீலிங் வந்தது உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு வேர்டு கொடுத்துட்டார், நீங்கள் என்ன செய்யுங்க, அதை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எப்படி வரும் என்ன விதத்திலும் தெரியாது. ஆனால் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புறீங்கன்னா பதில் வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மாடு பச்சை புல்லை திங்குது, ஆனால் கொடுக்குற பால், அதாவது கருப்பு கலர் மாடு பச்சை புல்லை திங்குது, கொடுக்குற பாடு வெள்ளைப்பாலாக இருக்குது, காய்ச்சினீங்கன்னா மஞ்சள் கலர் வெண்ணெய் வருது. அதானே வருது. ஏன் வருது, எப்படி வருது தெரியாது, ஆனால் குடிக்கிறோமா, ஊற்றி சாப்பிட்றோமா, அதை என்ஜாய் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமா, தேவையில்லை. அநேக நேரத்தில் பிசாசு உனக்கு இவ்வளோ அறிவு இருக்கிறத, இதை குறித்து என்ன குறித்து செய்ய போகிற, அதை குறித்து என்ன செய்ய போகிற அப்படின்னு நம்முடைய அறிவை பயன்படுத்தி என்ன செய்வான்னா நம்முடைய விசுவாச ட்ராக்ல அப்படியே வெளியே கொண்டு வந்துருவான். கர்த்தருடைய காரியம் வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைன்னு வரும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ளுதல் அவசியம் தேவையில்லை. நமக்கு தேவையானது ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை இருக்கணும். வியாபாரமாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண வேணாங்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருங்கிறாங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஆவியானவர் சொல்றார் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லார் பேசணும் பொய்யாகும். நீங்க செஞ்சது சக்சஸாக மாறும். ஏன்னா உள்ள இருக்கிறவர் சர்வத்தை அறிந்தவர், சர்வ ஞானி. அதனால தான் பாடின அவருக்கு சொல்லுவாங்க, சொல்லுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்படி நீங்க 2-3 மாசத்துல யூ வில் பிகம் a மல்டி மில்லியனியர். சிறுலியத்தில் நீங்க தான் நம்பர் 1 பணக்காரங்க. நான் எழுதி தரேன். எழுதி எங்க தருவீங்க? எல்லாம் எழுதி கொடுத்தாலும் கடைசியில் உங்ககிட்ட கேளுங்க. அவர் சொல்றது மெய்யாவே இருக்கலாம். கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அவர் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். அதனால தான் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். சில மக்கள் இல்லைங்க, நான் எல்லாத்தையும் அலசி ஆராய்ங்க. ஆனால் விசுவாசன் வரும் பொழுது கர்த்தர் சொன்னதை அலசி ஆராதிங்க. கர்த்தர் சொன்னாரா அப்படி நம்புங்க. அது எப்படி வெளியே கொண்டு வரணும் அவருடைய வேலை. மரியாள்கிட்ட கர்த்தர் சொல்றாங்க, மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி பிள்ளையை பெறுவாங்கிறாரு. யார்கிட்ட சொல்றாருங்க? 17 வயசு பிள்ளை, கல்யாணம் கட்டாத பிள்ளைகிட்ட சொல்றாரு. பகுத்தறிஞ்சு பாருங்க, நடக்குமா? நடக்கவே நடக்காது. வேதத்தில் அற்புதத்தை பெற்ற அத்தனை மக்களும் சுய புத்தியின் மேல் சாரல. சாரால் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, அடுத்த வருஷம் ஆம்பளை பிள்ளை பிறக்குங்கிறாங்க. அந்த அம்மா சிரிக்குது. ஏன்னா நடக்கவே வாய்ப்பே இல்லை. வயசாகி போச்சு, அவங்களுக்கு வயசாகி போச்சு, மென்சஸ் நின்றுச்சு, எல்லாமே போச்சு. அப்படி இருந்தாலும் சுய புத்தியின் மேல் சாராமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தாங்க. முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தோம்னா அவர் வழியை செவ்வைப்படுத்துவது அவருடைய வேலை. இல்லை நான் பார்க்குறேன், பார்த்தா தான் நம்புவேன். கர்த்தர் பார்த்தா நம்பினவங்கள கடிந்து கொண்டார். தோமா பார்த்து சொன்னார், நான் பார்த்தா நம்புவேன்னா தோமாவே அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இருந்தார். விசுவாசிங்க, கொஞ்ச நாளை பார்ப்போம். பார்க்கவே மாட்டான்னு சொல்லலை. எதை விசுவாசிக்கிறோமோ அது கொஞ்ச நாளில் கண்களில் பார்ப்போம். நீங்கள் எத்தனை காரியத்தை விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் நீ பார்த்தீங்களா? ரசிக்கப்பட்டீங்க இல்லைங்க? இயேசு சிலுவையில் நம்ம பாவங்கள்லாம் சுமந்தார், பார்த்தீங்களா? உலகத்தில் அத்தனை மக்களுடைய பாவத்தை சுமந்தான் இருக்கு, அத்தனை மக்களுடைய வியாதியை சுமந்தான் இருக்கு. மரித்து 3 நாள் பூமியின் நடு மையத்தில் இருந்தார்னு சொல்லுது.
செத்து மரித்து போய் குளிர்ந்த பாடியில் 3ஆவது நாள் உயிர் வந்ததுன்னு இருக்கு. நம்புறீங்கள? சந்தேகப்படுறீங்களா? இல்லை நீங்கள் பார்த்தா தான் நம்புவீங்களா? நம்புகிறோம்ல. ஏன்? அப்படிதான் விசுவாசம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு காரியத்தை விசுவாசிப்பதற்கு அதை குறித்த எல்லா இன்ஃபர்மேஷனுக்கு அவசியமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னா அது மட்டும்தான் எனக்கு அச்சாரம், அது மட்டும்தான் எனக்கு ஃபவுண்டேஷன். யார் சொன்னாங்க சொல்லலை, அது நான் இஷ்யூ. வசனம் மட்டும்தான் அதை தாங்க. கர்த்தர் என்ன சொன்னார் நான் விசுவாசிக்கிறேன். எதை நம்புறேன்? கிடைச்ச தகவல் இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை மட்டும்தான் எனக்கு தாங்கி நிற்கும். எத்தனை காரியங்களை விசுவாசிக்கிறாங்க. உலக மனிதன் என்ன சொல்றான்? அவன் பைத்தியக்காரங்கிறான். தேவன் ஒருவர் இருக்கிறாரு, அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் தான் உலகத்தை ஆளுகை செய்கிறாருன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்குங்கிறான். எப்படி நம்புறீங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாமிலாம் யாருக்குன்னா மனதளவில் வீக்கா இருப்பான் தெரியுமா, அவனுக்கு தான் சாமி. நாங்கள்லாம் மனதளவில் ஸ்ட்ராங்கான ஆட்கள், எங்களுக்கு எல்லாமே தெரியும். காண முடியாத ஒரு காரியத்தை நீங்க நம்புறீங்களா? தேவன் ஒருவர் ஒன்று நம்புறீங்களா? இந்த வார்த்தை சொல்றதெல்லாம் நம்புறீங்கன்னா அப்படின்னா நீங்க மனதில் பலவீனமான கிடையாது, நீங்க மனதில் ஸ்ட்ராங்கான ஆள்னு அர்த்தம். நம்பவே முடியாத ஒரு காரியத்தை, எந்த விதமான பகுத்தறிவுக்கு உட்படாத காரியத்தை நம்புறீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு மனதில் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? ஒரு சயின்டிஸ்ட் ஒரு வார்த்தையை சொல்றீங்க, இதை அவனுடைய சுய புத்தியினால் அவனால் புரிந்து கொள்ள முடியல, அவனுடைய அறிவுக்கு அது எட்டலை. நான் சொன்னது புரியுதுங்களா? அறிவுக்கு எட்டலங்கும் போது என்ன சொல்றான்? அது இல்லைங்கிறான். இப்போ ஒரு கணக்கு சொல்றேன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு கணக்கு சம்திங். அந்த கணக்கு நான் சொல்லி நான் விலைக்கு சொல்றேன், உங்களுக்கு விளங்கலை. உடனே என்ன சொல்றீங்க? வாத்தியார் முட்டாள் அப்படிங்கிறீங்க. அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியல, ஏதோ ஒன்று எழுதி போடுறேன், இது எனக்கு ஒன்றுமே விளங்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாத்தியார் முட்டாள். அப்படின்னா யார் முட்டாள்? உங்களால் தேவனை புரிந்து கொள்ள முடியல, தேவனோட வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும்னா வேதம் சொல்கிறது தேவன் இல்லை என்று முட்டாள் சொல்றான் இருக்கு. உங்களால் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்ற விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க முட்டாள் கிடையாது, நீங்க புத்திசாலி. அதுக்கு எந்த எவிடன்ஸும் தேவையில்லைங்க. வசனம் சொல்லுதா? ஒரு நாள் தேவன் இல்லை என்று சொன்ன அத்தனை பேருடைய நாவுகளும் அறிக்கை பண்ணும், அத்தனை முழங்காலும் முடங்கும், அத்தனை முழங்காலும் முடங்கும். இன்னைக்கே சொன்னோம்னா நம்ம அறிவாளி, அன்னைக்கு சொன்னோம்னா பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு எதையுமே பார்க்கல, எதையுமே நம்பல, சுய புத்திக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அப்படி இருந்தாலும் அவரே ஆண்டவன் சொல்றோம்னா உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு உங்களை அழைத்திருக்கிறார்னு சொல்றது. வாசிப்போம், மார்க்கு போவோம். மார்க் 7ஆம் அதிகாரம் திரும்பி சொல்லுவோம். நான் என் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். என் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளுகிறேன். அவர் என் வழியை, என் வாழ்க்கையை செம்மையாக்குவார். ஆமேன், ஆமேன். மார்க் 7 போவோம். சொல்றது சுய புத்தியை சாரக்கூடாது, கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு எனக்கு புத்தியில் அதை குறித்த அறிவு, இன்ஃபர்மேஷன், அதை குறித்த எல்லா புரிந்து கொள்ளுதலும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிந்து கொள்றனோ புரிந்து கொள்ளலையோ சுவாசிக்கிறேன். மார்க் 7:6 வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உதடுகளினால் என்னை கனம் பண்றீங்க, உங்கள் இருதயமும் தூரமா இருக்கிறது. அப்புறம் சொல்றார், நீங்க செய்யற ஆராதனை வீணான ஆராதனைங்கிறார். நீங்க பண்ற ஆராதனை வீணான வேஸ்டான ஆராதனைங்கிறார். இத்தனை நாள் ஒரு ஆராதனை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆனா அவங்க செய்யற ஆராதனை வீணானதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுன்னா செஞ்சிருக்க மாட்டான்.
இல்லையா? அவன் செய்கிறது ஆராதனை வீணானது, வேஸ்ட்டு, எந்த பிரயோஜனமற்றது அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் செஞ்சிருக்க மாட்டான். அவங்க தேவனை விட்டு எதே வேற தேவனை ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லலை, அவங்க தேவனை தான் ஆராதிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆராதனை என்ன? வீணான ஆராதனை. ஏன் வீணான ஆராதனை? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமா போதிக்கிறாங்க. அவங்க அவங்க விசுவாசிக்கிறது, அவங்க நம்புறது கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. அவங்க நம்புறதும் விசுவாசிக்கிறதும் மனுஷனுடைய கற்பனை, அது வார்த்தையில் இல்லை. இன்னைக்கு எத்தனை காரியங்களை எத்தனை சபைகளில் வசனமாக நம்புகிறாங்க, சத்தியமாக நம்புகிறாங்க. சத்தியம் இதான் சத்தியம் அப்படிங்கிறாங்க. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங்ஸ் போடும் பொழுது, அதாவது விசுவாசத்தையும் சேர்த்து விதையுங்கள் ஒரு ஷார்ட்ஸ் இருந்துச்சு. அதில் யாரே ஒருத்தர் எழுதியிருந்தார், இது தேவையான ஆலோசனை எழுதியிருந்தார். இன்னொரு ஆள் இருந்தார், பரிசுத்தையும் அசுத்தத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணணுங்கிறையே துரு உபதேசம் பேசுகிறவனே அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். வார்த்தை பரிசுத்தம், மருந்து அசுத்தம். மருந்தையும் வார்த்தையும் ஒன்றா உட்கொள்ளலாமா அப்படிங்கிறாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆனால் அவர் மருந்தையும் வார்த்தையும் ஒன்றா உட்கொள்ள மாட்டாங்க. அவங்க மருந்தையும் கசாயத்தையும் ஒன்றா உட்கொள்ளுவாங்க. அவங்க அந்த குரூப் யாருன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன்னா அவங்க மனதில் என்னன்னா, மருந்து எடுத்துட்டோம்னா அது கர்த்தருக்கு விரோதமானது. பைபிள் எங்கே சொன்னார்? எந்த இடத்துல மருந்து எடுத்தோம்னா மருந்து அருவருப்பானதுன்னு கர்த்தர் எங்கே சொன்னார்? ஒரு இடத்துல காமிச்சிருங்க. மருந்து கர்த்தர் சொன்னார், வியாதியஸ்தனுக்கு வைத்தியன் தேவைனர். வைத்தியம் என்ன பண்ணுவான்? பைபிள் கொடுப்பானா? வைத்தியன்ட்ட போனீங்கன்னா மருந்து தான் கொடுப்பான். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மருந்து எடுத்துட்டியா, நீ கர்த்தரை விட்டு விலகிட்ட, கர்த்தர் என் பரிகாரி இல்லை என்று நீ சொல்லிட்ட. மருந்து எடுத்துக்குங்க. உங்களுக்கு விசுவாசம் அந்த அளவுக்கு வருகிற வர அந்த விசுவாசத்தில் வர்றதுக்கு மருந்தை எடுங்க, அதே நேரத்தில் வார்த்தை எடுங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அது எந்த பைபிள் இருக்கு? எந்த பைபிள் இல்லை. ஆனால் அவங்க விசுவாசிக்கிறாங்களா? விசுவாசிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் எதை விசுவாசித்தாலும், யார் என்ன சொன்ன விசுவாசித்தாலும், அது குறித்து பைபிளில் என்ன சொல்கிறதுன்னு செக் பண்ணுங்க. யார் என்ன டீச் பண்ணாலும் சரி, நானே டீச் பண்ணாலும் சரி, நான் போதிக்கிறது பைபிள் முழுக்க இருக்கான்னு பாருங்க. ஏதே ஒரு இடத்துல இருக்கான்னு பார்க்கக்கூடாது. நான் ஒரு போதனை போதிச்சேன்னா பைபிளில் ஐசோலேட்டடாக ஒரு வசனத்தை எடுத்து போதிக்க மாட்டேன். நான் போதிக்கிறது பைபிள் முழுக்க இருக்கணும். பைபிள் முழுக்க இருந்து அதை செக் பண்ணலைன்னா நீங்கள் மனுஷனுடைய கற்பனைகளை கூட நம்பலாம். நீங்கள் உங்களோட பகுத்தறிவுக்கு நல்லா இருக்கும், அவர் சொல்கிறதுலாம் கரெக்டாக தானே இருக்குது, இவர் சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்குது. அம்மா மருந்து எடுக்கும்போது விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுறோம், அப்போ அதுக்கு மருந்து, அப்போனா அது விசுவாசம் இல்லை தானே? உங்கள் பகுத்தறிவுக்கு கரெக்டாக இருக்கும். பகுத்தறிவுக்கு உட்படுதோ இல்லையோ, வசனத்தை சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் விசுவாசிக்கிறது பகுத்தறிவு அவசியமே கிடையாதுங்க. சுய புத்தி இங்கே வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. யார் சொன்னாலும் சரி, அது சபையுடைய மூப்பராக இருந்தாலும் சரிதான், அது பெந்தகோஸ்து சபையாக இருந்தாலும் சரிதான், பேப்டிஸ்ட் சபையாக இருந்தாலும் சரிதான், பிரதரன் சபையாக இருந்தாலும் சரிதான், யார் சொன்னாலும் சரிதான். அது குறித்து பைபிளில் சொல்லுதா? பைபிளில் சொன்னால் கரெக்டு. பைபிளில் சொல்லலைன்னா, பைபிளில் சொல்லணும்னா நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை மக்கள் புல்பிட்ல இருந்து என்ன சொன்னாலும் அது பைபிள் நம்புவாங்க. பிரசங்க மேடையிலேருந்து பாஸ்டர் சொல்லிட்டாரா, அது பைபிள். பைபிள் நம்புங்க. வேதம் சொல்லுகிறது, சமயம் கிடைத்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணினாரு. தேவையானது என்ன? வார்த்தை. வார்த்தை விட்டுட்டு நீங்க எதை பிடிச்சாலும் அது வீணான ஆராதனை. என்கிட்ட ஒரு தம்பி ஒரு இடம் இங்கே தான் இருந்தார். நான் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு நாளும் தீமையை கொண்டு சோதிக்க மாட்டாருன்னு சொன்னேன். பைபிள் சொல்லுது, கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படி சொன்ன உடனே முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்தான். அப்போ அந்த பாட்டு சொல்கிறது தப்பான்னு. அப்போ அந்த பாட்டு சொல்கிறது தப்பா? எந்த பாட்டுன்னு? சத்ரு சோதித்திட தேவ உத்தரவோடு வருவான்.
அவன் என்ன சொல்கிறான், நான் வசனத்தை சொல்கிறேன், அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் சொல்கிற வசனம் தப்புன்னு சொல்லி பாட்டை வச்சு வசனத்தை கரெக்ட் பண்ண பார்க்குறான். அந்த வசனம் பாட்டு எங்கேருந்து வந்துச்சு? ஏதோ ஒரு புல்பிட்ல இருந்து வந்த பிரசங்கத்திலிருந்து வந்திருக்கு. கர்த்தர் சில நேரத்தில் நம்மை சோதிப்பதற்கு பிசாசை பயன்படுத்துவான். அதன் அடிப்படையில் அந்த பாட்டு வந்திருக்கல. கவனிங்க, நம்மளோட வாழ்க்கையை எப்பவுமே வார்த்தையில் தான் கட்டணும். பகுத்தறிவுலையோ உலக மனுஷன் என்ன சொல்கிறானோ கட்டக்கூடாது. மணலில் கட்டுறோம்னா பிரச்சனை வராத வரை பிரச்சனை கிடையாது, சேஃபாக போயிட்டே இருக்கும், 1 மாதமோ 2 மாதம். ஆனால் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நமக்கு நிற்பதற்கு ஒன்று தான், வசனம் ஒன்று தான் நிற்க வைக்கும். வசனம் இல்லை அப்படின்னா நீங்கள் நிற்பதற்கு ஒன்றுமே கிடையாது. அதனால சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு மனுஷ கற்பனைகளை உபதேசமாக போதிக்கிற உங்கள் போதனை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆராதனை அனைத்தும் வீணுன்னார். வசனம் வந்துருச்சா, வசனத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா மேட்டர் செட்டில்னு அர்த்தம். நான் சொல்றது கவனிக்கிறீங்களாங்க? எல்லாமே மக்கள் புரிந்து கொள்ள நினைக்கிறாங்க, எல்லாமே புரிந்து கொள்ளணும், என்னுடைய மூளைக்கு விளங்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தமா. நான் சொல்றது கவனிச்சு வரீங்களா? நான் பாயிண்ட் விட்டு வெளியே போல. நான் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தமா? எல்லாரும் பரலவும் போது கர்த்தருடைய சித்தமா? எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்களா? எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படல, இல்லை, சிலர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம் இல்லை, அப்படி முடிவுக்கு வர முடியாது. அவருடைய தழும்புகளால் சுகமானன்னு சொல்றா, என் தேவைகள்லாம் அவனோட மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார்ன்னு இருக்கா. நான் அனுபவிக்கல, எல்லாரும் அனுபவிக்கிறாங்க, அனுபவிக்காம போறாங்க, அது முக்கியம் கிடையாது. என்னுடைய அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, மேட்டரே கிடையாது. வார்த்தை சொல்லுது, என்னுடைய பகுத்தறிவுக்கு உட்படுது உட்படல. வசனம் சொல்லுச்சுன்னா முழு இருதயத்தோடு வசனத்தை நம்பணும். மத்தேயு மார்க்கு லூக்கா படிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையும் சுகம் இருக்கு. சுகம் லெஃப்ட் ரைட் நடக்குது, போற இடத்துலாம் சுகம் நடக்குது. ஆதி திருச்சபையில் எல்லா இடத்துலையும் சுகம் நடந்துகிட்டே இருக்கு. சுகம் இல்லைங்கன்னு ஒரு இடத்துல கூட நம்ம பைபிளில் படிக்கல. அப்புறம் பிற்காலத்தில் ஒருத்தர் யாருக்காவது ஜெபம் பண்ணியிருப்பாரு, அவங்க சுகமாகாமல் இருந்திருப்பாங்க. உடனே அவர் ஒரு புதிய உபதேசத்தை கொண்டு வரார். தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி மனுஷனுடைய கற்பனையை உபதேசமாக கொண்டு வரார். எப்படி கொண்டு வரார்னா, சில நேரத்தில் சிலரை சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தம் இல்லைங்கிறார். ஏன்? இவர் ஜெபம் பண்ணி ஒரு ஆள் சுகமாகலை. நான் சொன்னது புரியுதுங்களா? சில நேரத்தில் கர்த்தர் சில வியாதியை கொடுத்து நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு. இப்போ என்ன வந்துச்சுன்னா, தேவனுடைய வார்த்தை இல்லை, இப்போ வந்தது என்ன? மனுஷனுடைய கற்பனை. நீங்க கற்பனையை நம்புறீங்க, பகுத்தறிவை நம்புறீங்கன்னா உங்க ஃபெய்த் அசைஞ்சிரும். அப்படியே அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, இதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா விசுவாசம் அசைஞ்சிரும். வேதம் சொல்லுதோட தழும்புகளால் சுகமானோம், என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், நோய்களை எல்லாம், அவ்வளவுதான், மேட்டர் செட்டில்டு. எனக்கு தேவையானது ஒன்று தாங்க, வார்த்தை மட்டும்தாங்க நமக்கு தேவையானது, வேற எதுவுமே நமக்கு தேவையானது கிடையாதுங்க. பகுத்தறிவே கிடையாது. சில மக்கள் சின்ன வயசில் 14 வயசில் 12 வயசில் பிள்ளை செத்து போச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் கொயரில் ஒரு ஆள் குறைஞ்சிருச்சு, அதனால் இந்த பிள்ளை பூமியில் நல்லா பாடுவா, அதெல்லாம் கர்த்தர் இங்கேருந்து கொயரில் தூக்கி அங்கே வச்சிட்டாரு. அப்போ நீங்கள் பாடாமல் இருக்குது நல்லது, தீர்க்காயுசாக இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் பாடணும்னா 4 பேர் அரளுவான் அப்படின்னா, அத்தாடி தீர்க்காயுசாக வாழ வேணவே வேணாம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, மனுஷனுடைய கற்பனை, பகுத்தறிவு காரியத்தை அலசி பார்க்குறான். ஏன் அப்போ இந்த பிள்ளை செத்து போச்சு, நல்லா பாடுனா, அதனால் கர்த்தர் பாட்டை ரொம்ப விரும்பி இருக்கிறாரு, அதனால் கர்த்தர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், ஒரு அம்மா அப்படி சொல்லிச்சுங்கன்ட்ட, எனக்கு எவ்வளோ அந்த செய்தியை கட்டவனுங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு அம்மா பேத்தியாக இறந்ததுக்கு. அவங்க நடந்த சம்பவத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பகுத்தறிவுக்கு உட்படுறாங்க. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, பகுத்தறிவுக்கு உட்பட்டோன்னா சுய புத்திக்கு அது பொருந்துது இல்லையா? பொருந்துன உடனே அவங்க வசனத்தை விட்டுட்டு பகுத்தறிவுக்குள்ளே போயிடறாங்க. எல்லாம் கவனிங்க, பிசாசு ஏமாத்துறவன், வஞ்சிக்கிறவன் உங்களை பகுத்தறிவுக்குள்ளே கொண்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், உங்களை வின் பண்ணிட்டான்னு அர்த்தம்.
உங்கள் பகுத்தறிவுக்குள்ளே, உங்கள் புத்திக்குள்ளே எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்குள்ளேயே கொண்டு வந்து அதுக்குள்ளேயே அப்படியே உங்களை சிந்திக்க வச்சுட்டான்னு வச்சுங்களேன், உங்களை தோற்கடிச்சான்னு அர்த்தம். இந்த பகுத்தறிவு மண்டலத்துக்குள்ளே அவன் கிங்கு முடிச்சு போட்டுருவாங்க. மண்டலத்தில் முடிச்சு போட்டு அந்த முடிச்சிலே சிக்க வச்சுருவாங்க. அது அந்த அந்த முடிச்ச உங்களால் அவுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட முடிச்சு போடுவான் உள்ள. ஏதேன் தோட்டத்தில் குழப்பமே கிடையாது தெரியுமா? இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டா செத்து போவனர். எந்த குழப்பமும் கிடையாது. ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடு, நன்மை தீய மரத்தின் கனியை சாப்பிட்டா செத்து போவ, இவ்வளவுதான். ஒருத்தன் வந்து சொல்றான் பார்த்துங்க, அது எப்படி செத்து போவ? நீ சாப்பிட்டீங்கன்னா நீ கடவுள் மாதிரி ஆயிடுவ. இத்தனை மரத்தின் கனியை விட்டுட்டு இந்த ஒரு மரத்தின் கனியை சொல்றாருன்னா உன்கிட்ட ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு, அதனால அதை விட்டுறாத, எப்படினாலும் சாப்பிடுனா என்னாச்சு? குழப்பம் வந்துச்சு. பகுத்தறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சு, விசுவாசம் குறைஞ்சிருச்சு. எளிமையா போச்சுங்க. எளிமைன்னா அவனுக்கு விசுவாசத்தில் என்ன எந்த குழப்பம் கிடையாது. 1000 மரத்தை பார்க்க வேண்டியதான், எல்லா மரத்தும் கனியை சாப்பிட வேண்டியதான். இந்த மரத்தை பார்த்துட்டோன்னா சரிப்பா, இந்த மரத்தும் கனி வேணாம், அவ்வளோதான். விசுவாசம் வளைஞ்சா? எப்போ விசுவாசம் குறைஞ்சு? 2-3 காரியத்தை சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். போதும். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று ஆங்கிலம் இந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் கிரைஸ்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. சிம்பிளிசிட்டினா வேற எதுவுமே கிடையாது. உண்மைனா சிங்கிள்னஸ். அந்த சமயத்தில் போதனை போச்சிருக்கேன். கிறிஸ்துவை பற்றிய சிங்கிள்னஸ்லேருந்து விளங்க முடியாது. அந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை. சிங்கிள்னஸ்னா வேற எந்த குழப்பம் கிடையாது, ஒன்னே ஒன்று தான். ஏதேன் தோட்டத்தில் குழப்பம் எப்போ வந்துச்சு? இன்னொரு தாட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் குழப்பம் வந்துச்சு. அவரோட தழும்புகளால் சுகமானன்னு இருக்கு இல்லையா? என் தேவைகள்லாம் அவர் சந்திப்பார்ன்னு இருக்கு இருக்கா? நீங்க சொன்ன உடனே சொல்லுவான், அதெல்லாம் ரைட்டு தான், தழும்புகளால் சுகமாக்குவார் தான், சுகமெல்லாம் ஆகியிருக்காங்க தான். ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷனாச்சே, அவருக்கு ஏன் சுகமாகலை? அவருக்கே அப்படி நடந்துருச்சு? அவரும் தான் விசுவாசத்தை போயிச்சாரு, இவருக்கே நடந்துச்சு, இவருக்கே அப்படி நடந்துச்சு. அவங்க தான் அவ்வளோ தசமாக கொடுத்தாங்க, கடனில் போயிட்டாங்கல்ல. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இதெல்லாம் நினச்சி ஒரு இடத்துல அப்படியே யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், மனது அப்படியே அந்த என்ன வசனம் விசுவாச்சிங்களோ அதுலேருந்து அப்படியே விலையை கொண்டு போயிடும். விசுவாசம் பொல்லாதவங்க, அதாவது உங்களை பகுத்தறிய வைப்பான். அதெல்லாம் வசனம்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் இதை பற்றி நீ என்ன சொல்கிற, இதை பற்றி நீ சிந்திக்க வேணாமா? அப்படி நீங்கள் சிந்திச்சு நீங்கள் பகுத்தறிவை உட்படுறீங்க, சுய புத்தியை உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அசைஞ்சிடும் அப்படியே. நீங்கள் விலைவாசி எல்லாமே உச்சத்தில் இருக்கு. நான் கல்யாணம் கட்டின போது 1 பவுன் 5000, அவ்வளோதான். 1 பவுன் 5000. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு தான் 6000க்கு வந்துச்சு. இப்போ 1 கிராம் 13,000. எவ்வளவு? நான் சொன்னது புரியுது? விலைவாசி எங்கே போச்சு? நான் ஒரு வீட்டை வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அந்த வீட்டில் நான் அந்த ஏரியாவுக்கு போகும்போது ஒரு சென்ட் வந்து 1.5 லட்சம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பக்கத்தில் ஃப்ளாட் கட்டாங்க 1.5 லட்சம். இப்போ அதே இடத்துல சென்ட் வந்து 9 லட்ச ரூபா. 9 லட்சம் இல்லை, அங்கே இடமும் இல்லை, டிமாண்டு. ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் சொல்றாரு உனக்கு நல்ல வீடு கட்டி கொடுப்பேங்கிறாரு. இப்போ கட்டி கொடுத்து உங்கள் மனசில் என்ன வரும்? நம்ம வாங்குகிற சம்பளம் 50,000 ரூபா, அதில் வீட்டு வாடகை கொடுத்தோம்னா, பிள்ளைய படிக்க வச்சோம்னா, எல்லாம் போனோம்னா, எப்படி நம்ம வீடு இடம் வாங்கி எப்படி இஎம்ஐ கட்டி பாதியில் கட்டலாம்னா அவன் பிடிங்கிட்டு போயிடுவான். பிடுங்கிட்டு போதும் இன்னும் அந்த பேசிக் அமௌண்ட்டும் போயிடும், அப்புறம் இதுவும் போயிடும். அப்படின்னா இது எப்படி? இப்போ விலைவாசி கையில் போச்சு, நம்மளோட விசுவாசம் லோவில் போயிடுச்சு. விலைவாசி எவ்வளோ ஹையா போச்சுங்கிற முக்கியம் இல்லைங்க, நம்மளோட விசுவாசம் ஹையா போகணுங்க. விசுவாசம் ஹையா போயிடுச்சு. கர்த்தர் சொன்னார் உனக்கு நல்ல வீட்டை கட்டி உன் வீட்டில் வெள்ளியும் பொண்ணும் சோறுன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், மேட்ரு செட்டில்டு. அது எப்படி? இன்னைக்கு இருக்கிற வேலையிலேருந்து 11 வந்து 1.5 லட்சம் 1.4 லட்சங்கிறாங்க. அந்த செய்குழி சேதாரம் அதுக்கு இதுன்னு போட்டாங்கன்னா நம்ம எப்படி 10 பொண்ணு பிள்ளைக்கு போடுறது, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னா
பேசாமல் அன்னை தெரசாவை மாற்றிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் நின்று வரும். கர்த்தருக்காக தெரசாவை மாற்றிடலாம். என்ன வருதுன்னா இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்ப முடியாது. என்ன முடியாதுன்னா நம்ம பகுத்தறிவை நம்புகிறோம். சுய புத்தியின் மேல் இதுக்கெல்லாம் என்ன விடவாசி விற்கிறான் அப்படிலாம் கேட்குறதுலாம் நல்லது. ஆனால் டிசிஷன் எடுக்கும்போது என் சுய புத்தியை சாரக்கூடாது. டிசிஷன் எடுக்கும் பொழுது தேவையானது என்ன? வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பு காமிப்பேன். அவ்வளோதான், மேட்டர் செட்டில்டு. அதை பற்றி என்ன, இதை பற்றி என்ன, அது தேவையே கிடையாது. நான் உன்னை நீடித்த நாட்களாக திருப்தி ஆக்குவேன், என் ரட்சிப்பை உனக்கு காமிப்பேன். இது யாருடைய வேலை? அவர் செய்கிற வேலை. அதை பற்றி அதே மேட்டர் செட், அது வேலையே கிடையாதுங்க. அப்போஸ் 27ஆம் அதிகாரத்தில் பெரிய புயல் அடிக்குது, காற்றும் கடலும் கொந்தளிச்சது. அவங்க சொல்கிறாங்க, நம்ம பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை ஒருத்தருக்கும் கிடையாது. ஏன்னா பல நாட்கள் சூரியனை பார்க்கல. செத்து போவோங்கிறதுனால யாருக்கும் சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. மனசு வருமா? செத்து போவோம், சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. வாசிங்க 27 எடுங்க. அப்போ சில 27, 24. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பவுல்கிட்ட சொல்றாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக இருக்கணும். நிற்கணும்னா அந்த இதில் நீ செத்து போக மாட்டே. உன்னை ஒரு மிஷனோடு அனுப்புகிறேன். நீ செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்குது. அதனால் எவ்வளவு காற்றும் கடலும் கொந்தளிச்சாலும் கப்பலே முங்கி போகிறதா கூட பவுலே பயப்படாதே, உனக்கு ஒரு மிஷனோடு அனுப்புகிறேன். அந்த மிஷன் நிறைவேறணும். அடுத்த அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குறதை அந்நியராகி அந்த தீவார் கண்ட பொழுது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, அதை குறித்த பகுத்தறிவை, சிந்தையை பவுல் தலையில் ஏற்றுக்கவே இல்லை. விஷப்பூச்சி ஆமே, பாட்டா முடிஞ்சிருச்சாமே, அப்படி எதுவுமே ஏற்றுக்கல. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதுன்னான். ஏன்னா மிஷன் இருக்கு, நீ போகணும், நிற்கணும் இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் சொன்னாரு, கர்த்தரோட வார்த்தை சொல்லுச்சு, பகுத்தறிவுக்கு அந்த மனுஷன் உட்படவே இல்லை. கர்த்தர் நம்ம நீடித்த நாட்களாக திருப்திப்படுத்துவார், ரட்சிப்பு காமிப்பார். அதை பற்றி இதை பற்றி என்ன? வியாதியில் சாக மாட்டோம், ஆக்சிடென்ட்ல சாக மாட்டோம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேறணும்னா அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் காண செய்வார். ஆனால் அதை குறித்து என்ன, இது ஏன் நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சு, இப்படியே நடந்துச்சு, அப்படியே நடந்துச்சு, நீங்கள் அப்படியே பகுத்தறிவுக்கு உட்படுத்துறீங்க வச்சுங்களேன், விசுவாசத்துக்கு பதிலே வராது. விசுவாசம் கீழே நோக்கி போயிட்டே இருக்கும். யோபு புத்தகம் படிச்சிருக்கீங்கள? படிக்காட்ட கூட அங்கே எங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். யோபு நல்ல மனுஷன். யோபுடைய பெரிய கேள்வியே, யோபு புத்தகத்துடைய கேள்வி என்னன்னா ஏன். அதான் கேள்வியே, ஏன் எனக்கு நடந்துச்சு, அதான் ஒரு கேள்வியே. அவரே 1000 கேள்வி கேட்குறாரு, ஏன் எனக்கு நடந்துச்சு, எத்தனை கெட்டவனுக்கு நடக்கல, எனக்கு ஏன் நடந்துச்சு, நான் என்ன அநியாயம் பண்ணேன், ஏது அநியாயம் பண்ணேன், என்ன எனக்கு யானுக்கு என்ன துரோகம் பண்ணேன். அவருடைய கேள்வியே ஏன், அதான் கேள்வி. ஏன் கேட்கும்போது ஒரு மூணு பேர் வந்தாங்க. 3 பேர் வந்து 7 நாள் அமைதியாக உட்காந்தாங்க. 7 நாள் யோசிச்சு பார்த்தாங்க. ஏன் 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 7 நாள் யோசிச்சு பார்த்து சொன்னாங்க. சும்மாவா ஏன் நடக்கும், இதெல்லாம் பண்ணியிருப்ப, அதான் நடந்துச்சுன்னு அவன் போடுறான் 7 நாள். அதுக்கப்புறம் பேசுகிறான் 42 அதிகாரத்தில் 37 அதிகாரம் மாறி பேசுகிறாங்க. மாறி என்ன பேசுகிறா, இதனால தான் நடந்துச்சு, அதனால தான் நடந்துச்சு, இப்படியா நடந்துச்சு, அப்படியா நடந்துச்சுன்னு அநேக காரியங்கள் பேசுகிறான். நீங்கள் நமக்கு கேள்வி இருக்குல்ல, ஏன் நல்ல மனுஷனுக்கு கெட்ட காரியம் நடக்குதுண்டு. அவருக்கும் அதே கேள்வி தான். அவர் எடுத்தோன்னே கேட்குறாரு, நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டது, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்ந்தேன், அப்படி 1000 கேள்வி 3ஆம் அதிகாரத்தில் கேட்குறாரு. 4ஆம் அதிகாரத்தில் நண்பர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குமே இப்படிப்பட்ட காரியம் சும்மா நடக்காதியா, நீ எல்லாம் செஞ்சிருப்ப, அநியாயம் பண்ணியிருப்ப, அக்கிரமம் பண்ணியிருப்ப, மறைச்சி செஞ்சிருப்ப, யாருக்கும் தெரியாம அங்கே பேசுகிறதான் பேசுகிறான். நல்லவனுக்கு நிறைய கெட்ட காரியம் நடந்துச்சு, இதெல்லாம் பண்ணியிருப்பேன். அவன் சொல்கிறான், நான் பண்ணவே இல்லை, நான் விதவிக்கு கையாக இருந்தேன், குருடனுக்கு கண்ணாக இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி 1000 காரியம் சொல்கிற, தன்னை தற்காத்து பேசுகிறார். யோபுடைய இழப்புங்கிறது பெரிய இழப்புங்க. ஒரே பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் செத்து போச்சு, சொத்து ஃபுல்லாக போச்சு. வியாதி வந்து ரோட்டில் உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்காரு.
ஹை லெவலில் இருந்து லோ லெவல் போயிட்டார். சப்போர்ட்டுக்கு பொண்டாட்டி நிற்பாளன்னா பொண்டாட்டி சொல்ல செத்து போங்கிறா, செத்துப்போ, இவ்வளோ இழப்புக்கு அப்புறம் இருந்து எண்ணத்தை கண்ட செத்து போயாங்கிறா. வேதனையாக இருக்காது? இருக்குமா இருக்காதா? பயங்கர வேதனை. ஏன் நடந்துச்சு? எதுக்கு எனக்கு நடந்துச்சு கேட்குறாரு. ஆண்டவரை பார்த்தா கேள்வி கேட்பேன். சர்வ வல்லவரோட வழக்காடுவேன். நான் என்ன அநியாயம் பண்ணேன்? நல்லவனாச்சே. நல்லவன் தான். பைபிள் ஆண்டவர் சொன்ன யோபு நல்லவனும் உத்தமனுன்னார், சன்மார்க்கனார், நல்லவன். எனக்கே நடந்துச்சு. எத்தனை பொல்லாதவனுக்கு நடக்கல, எனக்கே நடந்துச்சு. எனக்கே இந்த கஷ்டம். 1000 கேள்வி கேட்டவுடனே 38ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுறாரு. வெறும் காற்றடிக்குது, அறிவில்லாமல் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறவன் இவன் யார்? ஒரு புருஷனை போல இடை கட்டி கொண்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. பேசணும்னு இல்லை, பேசுவான். 2 பேரும் பேசணும்னா நான் வந்துட்டேன், பேசுவோம். 2 பேரும் பேசுவோம், என்ன பிரச்சனைன்னு சொல்லுவோம். அப்படியே கேட்குறார். நான் பூமியை அஸ்திபார போட்டனே, அப்போ நீ இருந்தையா? விலங்குகள்லாம் இப்படி சாப்பிடுது, அதெல்லாம் ஏன் சாப்பிடுன்னு உனக்கு தெரியுமா? கடலெல்லாம் ஏன் ஏறாமல் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் பூமியை தொங்க விட்டது எப்படின்னு தெரியுமா? எல்லாம் கேட்குறாரு. அவர் சொல்ல எல்லாத்தையும் எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு தெரியாது, இதை பற்றி தெரியாது, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துச்சு, அதுக்கு நடந்துச்சு, கடைஞ்சி எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் முடிஞ்ச உடனே நான் சில காரியம் தெரியாமல் பேசிட்டேனுமே, பேச மாட்டேன்னு சொன்னார். அவர் கேட்டது ஏன்? கர்த்தர் ஒரு முறை கூட ஏன் நடந்துச்சுன்னு பதிலே சொல்லலை தெரியுமா? ஒரு இடத்துல கூட ஏன் யோபுக்கு இந்த கஷ்டம் நடந்துச்சு, அதன காரணம் என்பது யோபுக்கு கர்த்தர் பதில் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது வேற எங்கேயே பேசுறாரு. அஸ்திபாரப்படம் நீ இருந்தியா, அங்கே இருந்தியா, இங்கே இருந்தியா, அவர் விளக்கமே கொடுக்கலங்க. ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு அவர் பகுத்தறிவுக்கு ஒரு விளக்கமே ஃபீட் பண்ணவே இல்லை. ஃபீட் பண்ணாரா? ஃபீட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறாரு. கர்த்தர் எதை சொன்னாரோ அந்த மனுஷன் நம்பினாரு. கர்த்தர் டபுள் மடங்கு ரெஸ்டோர் பண்ணாரு. கர்த்தர் ஒரு காரியம் சொல்றாரு, அதை விசுவாசிப்பதற்கு பகுத்தறிவுன்னு அவசியமே கிடையாதுங்க. அது குறித்த அறிவு, என் சுய புத்தி, சுய சிந்தை இருப்பதற்கு அவசியம் இல்லை. எனக்கு தேவையானது ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். இந்த வார்த்தையை பிடிக்கணும். எதான் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளும் உறுதி காணப்படாத நிச்சயம். பேசிக்கான காரியங்களா, ஃபவுண்டேஷனை பற்றி பேசுகிறாரு. நான் படைச்சனே, அதெல்லாம் பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. ஆனால் விளக்கம் கொடுக்கவே இல்லை. கொடுத்தாரா? நம்ம கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை நம்பலை எப்படி தெரியும்னா, என்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது, என்னுடைய மனசு எப்படி இருக்கு, அதை பொறுத்தா இருக்கிறது. நான் முழு இருத்தத்தோடு கர்த்தரை நம்புகிறேன்னா அது கொத்த எந்த விதமான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்காத பொழுதும் நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன், எப்படி பேசுகிறேன், அதன் அடிப்படையில் தான் நான் விசுவாசிக்கிறேனே இல்லைன்னு தெரியும். அது குறித்து எனக்கு தகவல் இல்லை, அது குறித்து எனக்கு பூர்ணமான புரிந்துகொள் இல்லை. அப்படி இருந்தும் நான் விசுவாசிக்கணும்னா விசுவாசிக்கலன்னு எதை தெரியும்னா, எதை சிந்திக்கிறேன், எதை பேசுகிறேன், எப்படி நடந்து கொள்ளுகிறேன். அதனால் கர்த்தர் சொன்னால் சுயபுத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்தது. சில காரியம் நமக்கு நடக்குது, எத்தனை காரியம் நடக்குது. ஏன் நடக்குது தெரியல, எதுக்கு நடக்குதுன்னு தெரியல, எப்போ விடுதலையாகும் அதுவும் தெரியாது. இத்தனை காரியங்களுக்கு தெரியாது. நம்ம எவ்வளோதான் நமக்கு வசனம் தெரிந்தாலும், கர்த்தரை குறித்து தெரிந்தாலும், சில காரியத்தில் நம்ம துல்லியமாக பதில் தெரியல. நம்ம பகுத்தறிவுக்கு பதில் தெரிய மாட்டுக்கு. அந்த நேரத்தில் பிசாசு சொல்லுவான், இவ்வளோ கர்த்தரை தெரிஞ்சே என்ன உனக்கு கிடச்சி, இதனால ஆண்டவர் சொன்னே உனக்கு என்ன கிடச்சி, 1000 கேள்விகள் உள்ள வரும். அப்போ தான் பகுத்தறிவு உள்ள போடக்கூடாது. கர்த்தரை ஏன் நடந்துச்சு ஆண்டவரை, எனக்கே நடந்துச்சுனீங்கன்னா நீங்கள் கர்த்தரை சந்தேகப்படுற ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். விசுவாசத்திலிருந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். நமக்கு ஒரே நம்பிக்கை கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். 1000 கேள்விகள் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஏன் நடக்கலை, ஏன் நடந்துச்சு, ஏன் இவ்வளோலாம் நடக்காமல் இருக்கு, அது எதுக்குமே பதில் தேவையில்லை. தேவையானது ஒன்றே, கர்த்தருடைய வசனம் ஒன்றே ஒன்று வேணும். நம்ம பிடித்து நிற்கிறது ஒன்று தாங்க. அப்படி நின்று பாருங்க, விசுவாசம் வேலை செய்யும். கையில் வந்து சொல்லுவோம், கர்த்தாவே நான் உம்மை நம்புகிறேன், உடைய வார்த்தையை நம்புகிறேன். என் சுய புத்தியின் மேலே நான் நம்பிக்கை வைக்கவில்லை, தேவன் மேலே முழு இருதயத்தோடு நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆமென். அவரை நம்பலாங்க. அவர் நம்மை காயப்படுத்த மாட்டார், அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார், நம்ம யூஸ் பண்ணிட்டு விட்டுற மாட்டார், ஒருபோதும் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். நம்முடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கும் பாத்திரர் அவர்.
அவர் சொன்னார்னா அப்படியே 100% அவர் நம்பலாம் இல்லையா? காயப்படுத்துவர் கிடையாது, விலகுவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கலாம், அவர் உண்மை உள்ளவர். அதனால அவர் சொன்னார்னா 100% நம்பலாம். கடைசி ஒரு வசனம் படித்து முடிப்போம். ரோமர் 3:3. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. சிலர் வசனத்தை விசுவாசிக்கல, அதனால என்ன, தேவனுடைய உண்மைத்தன்மை அவமாயிருமா? அப்படி ஆகாது. எந்த கோர்ட்டில் போயிட்டு என்ன விசாரிச்சாலும் சரிதான், அவருடைய வசனத்தில் நீதிபரராய் அவர் விளங்குறார். அவர் யாருமே குற்றம் சாட்ட முடியாது. இப்படி சொன்னீங்களே, இப்படி செய்யலைன்னு அவர் குற்றம் சாட்ட முடியாது. அவருடைய வசனத்தில் அவர் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது அவர் வெற்றி அடைவார். அவர் தோத்து போக மாட்டார். அவருடைய சைடில் பக்காவா நிற்பார். அதனால எந்த காரணத்தை கொண்டும், ஏன் தேவனே, எதுக்கு தேவனே, நம்ம தான் நம்பின ஆண்டவரை நீ எங்க, எக்காரணத்தை கொண்டு கத்தரை கொஸ்டின் பண்ணிடுறாங்க. கத்தர் மேல அவநம்பிக்கை வச்சுறாங்க. கத்தர் மேல முழு இதயத்தோட கத்தர் மேல நம்பிக்கை வச்சிருங்க. வீட்டில் சில இருக்கமா, வீட்டில் பிள்ளைகளை நேசிக்கிறோம், குடும்பத்தை நேசிக்கிறோம். இதே சில காரியங்கள் நடக்கலைன்னா, இவ்வளோ நாள் உண்மையாக இருந்தவரை பார்த்து, தகப்பனையோ உங்கள் அம்மாவை பார்த்து உன்னை நம்பினது வேஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு காயமாக இருக்காது? அப்படின்னா கத்தர் எப்பொழுதுமே நம்ம நம்பிக்கைக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கும் பாத்திரர். எத்தனை வியாதியில் நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார், எத்தனை தேவைகளை சந்திச்சிருக்கிறார். வழியே தெரியாத இடத்துல நமக்கு வழியாக இருந்திருக்கிறார். அதனால் எப்போவுமே நம்முடைய கண்களை தேவன் மேலே வைப்போம், என்னோட வார்த்தையின் மேலே வைப்போம். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கத்தர் மேல் நம்பிக்கை இருந்தோம்னா அவர் வழியை வாய்க்க பண்ணுவார். கத்தர் வார்த்தை கிடைச்சுன்னா வார்த்தை மட்டும் நம்புவோம், பகுத்தறிவை நம்ப மாட்டான். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிறும். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நமக்கு நன்றி. நம்ம விசுவாசிக்கிறோம், வார்த்தையை விசுவாசிக்கிறோம். வார்த்தையினுடைய வசனத்தின் பிரசுத்தம் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கட்டும். நீரே எங்களுக்கு ஆதாரம், நீரே எங்களுடைய ஜீவன் கத்தாவே. வார்த்தையை முழு இருதயத்தோடு நம்புகிறோம், வார்த்தையின் மேல நம்பிக்கையாக இருக்கிறோம். என்னோட பகுத்தறிவையோ எங்களுடைய உணர்ச்சிகளையோ என்னோட சுய புத்தியோ நாங்கள் சார்ந்து கொள்ளவில்லை. முழு இருதயத்தோடு உண்மை சார்ந்து கொள்கிறோம், உடைய வசனத்தை சார்ந்து கொள்கிறோம், உடைய வழிநடத்தலை சார்ந்து கொள்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய், எங்களுடைய கண்மலையாக இருந்து எங்களை நடத்த வேண்டுமாய், எல்லா இக்கட்டுக்கு எங்களை விலக்கி எல்லா ஆசீர்வாதத்தை உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான்னு சொன்னீங்களே, சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி. என்ன நடந்தது, என்ன நடக்கவில்லை என்று நாங்கள் சிந்திக்கவில்லை. வார்த்தை மட்டும் சிந்திக்கிறோம், வசனத்தை மட்டும் சிந்திக்கிறோம். வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் மாம்சமாகட்டும், எங்கள் கால்களுக்கு தீபமாக மாறட்டும். சொன்ன வார்த்தை தரையில விழாமல் அனுப்பின காரியமாக முடிவு வாக்கட்டும். நம்முடைய உதடுகளின் வருகிற வார்த்தைகள் எங்கள் எல்லாவற்றையும், எல்லா அழுக்கை நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். வார்த்தை பரிகாரமாக சுகமாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் மரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு எல்லா வியாதிகளையும், நோய்களையும், பலவீனத்தையும், குறைவை நீக்கி 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.